Thank you, Jesus. கைகளை உயர்த்தி உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேர்ந்து ஒரே குரலாக பரிசுத்தர். பரிசுத்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு அழைக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அழைக்கிறோம். பரிசுத்தருடைய பிரசன்னத்தை சபையாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஓ கரபரடியா ரேகபரப சந்துரபலதியா குலபலதியா ஏமே ஏமே ஆரம்ப ஜபத்திலேயே பரலோக பிரசன்னம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஏமே அதை அனுபவிங்க, அதை அனுபவிங்க, அதை அனுபவிங்க, அதை அனுபவிங்க. ஏமே 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 பெற்றுக்கொள்ளுங்க இந்த அபிஷேகத்தை. Yes, glory to God. Yes, glory to God. உங்க பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பிரசன்னத்தை வரவேற்கிறோம். தேடத்தை நேரப்பட்டு உடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து உண்மை ஆராதிக்கிறார்களோ உங்க பிரசன்னம் உங்க மேல விழட்டும். பரிசுத்த பிரசன்னம் சூழ்ந்து விழட்டும். Jesus. Paris
ஹalleluya. உங்க பிரசன்னத்தை நாங்க வரவேற்கிறோம் இயேசுப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்க வரவேற்கிறோம் இயேசுப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் வரவேற்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதமே மெழுகு போல உருகும் என்றார். எங்க வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற சோதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வந்து எல்லாவற்றையும் மெழுகை போல உருகை செய்வதாக நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். நீர் ஒருவரை மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின 2வது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்க சொல்ல போகிறேன். 14வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாக்கோபு 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? 17வது வசனம் வாசிப்போம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அடுத்து 24வது வசனத்தை வாசிப்போமா? ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. 26வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கும், கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபு இங்க வெறும் 5 அதிகாரம் தான் என்ன செய்றாங்க, எழுதுகிறார். அதுல மிக முக்கியமாய் அவர் பதிவு பண்ணுகிற அந்த காரியம் என்னவென்றால் விசுவாசம், அப்புறம் என்னதுங்க, கிரியை. சின்ன பிள்ளை மாதிரி ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லணும். விசுவாசம் என்னதுங்க, கிரியை. கிரியைனா என்னதுங்க, செயல். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். செயல். விசுவாசம் செயல். நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தை யாக்கோபு எழுதும் பொழுது அவர் அதை எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் 1வது அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, என்ன கவனிக்கிறீங்களா? மிக முக்கியமான சத்தியத்தை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். விசுவாசம் கிரியை. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கொஞ்சம் கவனிங்க. நீங்களும் நானும் ஒரு நேரத்தில் எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் பார்வோனு கீழ் அடிமைகளா இருந்தார்களோ, நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும், நம்மளும் எங்க இருந்தோம் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு எஸ்தர்னு பேர் இருக்கலாம், பியூலான்னு பேர் இருக்கலாம், எப்சின்னு பேர் இருக்கலாம். ஆனா நம்ம எங்க இருந்தோம்? பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்தோம். சரி, இஸ்ரவேல் மக்கள் எப்படி விடுதலையானாங்க? அந்த பொல்லாத பார்வோன் எப்படி அவங்களை விட்டான்? ஒரே ஒரு காரியம் மறக்க முடியாது.
ஆட்டுக்குட்டி என்னைக்கு அடிக்கப்பட்டதோ, என்னைக்கு அதை தேவ ஜனங்கள் நம்பி ஆட்டை அடித்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை தன்னுடைய வீட்டின் நிலைக்கால்களை பூசினார்களோ, அன்னைக்கே என்ன வந்துச்சுங்க? விடுதலை வந்தது. கை உயர்த்தி ஒரு ஆளையில சொல்லுங்க பார்ப்போம். ரைட். இப்ப கர்த்தர் அவங்களை செங்கடலை பிளந்து அற்புதமாய் அவங்களை வெளியே கொண்டு வந்து விசுவாசத்தில் அவங்களை நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பார்வோன் அவர்களுக்கு அதிகாரி அல்ல. யார் அதிகாரியா இருக்கிறாருங்க? எல்லாம் சேர்ந்து பேசுங்க. யார் அதிகாரியா இருக்கிறா? கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தை எங்க துவங்குறாங்க? எங்க துவங்குறாங்க? வனாந்திரத்துல. எங்க பார்த்தாலும் ஒண்ணு இல்ல, எல்லாமே கேள்விக்குறி. தண்ணி எப்படி கிடைக்கும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து சாப்பாடு எப்படி கிடைக்கும் தெரியல. கறி கிடைக்குமா, இறைச்சி கிடைக்குமா தெரியல. எதை கேட்டாலும் தெரியல. மெடிக்கல் ஷாப் இருக்குமா? என்ன போற பாதை என்னது சொல்லுங்க? வனாந்திரம். வனாந்திரம். மல்லிகை ஜாமான் வாங்க முடியுமா? பழக்கடை இருக்கா? ஒதுங்கிறதுக்கு ஒரு மர நிழல் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்ப இவங்க எல்லாத்துக்கும் யாரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுங்க. இதுதான் விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி வாழ்றீங்க? ஆமா. யாரதான் தண்ணிக்கு கூட இவங்க யாரை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சுங்க? கடவுளை. தண்ணி வேணும்னு கேட்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்வாரு? அங்க கண்மலை இருக்கும். அந்த கண்மலைட்ட போய் என்ன செய்ய? பேசு. அந்த கண்மலை தான் எதுவும் பைபிள்ல போட்டிருக்குங்க? கிறிஸ்து. தண்ணி இல்லைன்னா போய் பேசு, சாப்பாடு இல்லைன்னா போய் பேசு. நான் கேட்கிறேன், வனாந்திரத்துல இவங்க தண்ணி இல்லாம செத்தாங்கன்னு இருக்கா? ஒரு வசனம் காமிங்க. காமிங்க பிரதர். சில நேரத்துல ஆண்டவர் ஜூஸை கூட கொடுத்திருக்கிறாரு. பைபிள்ல போட்டிருக்கு, மாறா என்ற இடத்துக்கு வந்த பொழுது அந்த தண்ணீர் எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சான். உடனே ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை வெட்டி தண்ணியில போடும் பொழுது கசப்பான தண்ணீர் எப்படி மாறிச்சான்? மதுரம், இனிப்பா. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு எதையும் கொடுத்திருக்கிறாருங்க சொல்லுங்க? ஜூஸ். தண்ணிக்கு சாகல, சாப்பாட்டுக்கு செத்தாங்களா? போறது வனாந்தரம். எங்கேயாவது உழுது பயிர் செய்து அவங்க விதைத்து அறுத்ததாக பைபிள்ல இல்ல. ஆனா அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க. கையை உயர்த்தி ஒரு ஆளையில சொல்லுங்க பார்ப்போம். எப்படி திருப்தியா இருந்தாங்க? கர்த்தர் அவங்க வானத்திலிருந்து அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாருங்க? மன்னா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன கொடுத்தாருங்க? மன்னாவை கொடுத்தாரு. அடுத்து இறைச்சி வேணும்னு விரும்பினாங்க. கறி சாப்பாடு சாப்பிடணும்னு. கர்த்தர் அந்த வனாந்தரத்துல கீழ்காற்றை அனுப்பி எல்லாரும் வீட்டிலும் வந்து காடைகள் வந்து விழும்படி கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? செய்தார். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க? விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புறேன், பாஸ்டர், சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனாலும் நான் கர்த்தரை சார்ந்து வாழ்றேங்கிறவங்க மட்டும்தான் அலையிலேயே சொல்லணும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா நான் யாரை நம்பி இருக்கிறேன்? அவங்கள நம்பி இல்ல, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சரி, இப்ப யாக்கோபு இதை சொல்லும் போது வெறும் விசுவாசம்னு பேசாம அந்த விசுவாசத்தோட எதை சேர்த்து பேசுறாரு?
எல்லாம் திரும்ப வாசிங்க. என் சகோதரரே, தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? திரும்பி 26 வாசருங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கும். என்ன பாருங்க, விசுவாசம் பேசுறதல்ல. ஆண்டவர் நம்மள்ட்ட எதை எதிர்பார்க்கிறாருங்க? கிரியை. உங்களுக்கு தெரியுமா, வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அங்க நிறை குறைய எல்லா சபைகளுக்கும் சொல்றாரா இல்லையா? என்ன பார்க்கணும், நீங்க எல்லா சபைகளை குறித்து சொல்றாரா இல்லையா தம்பி? சொல்றாரு. சொல்லும் போது ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? யாராவது கரெக்டா சொல்லுங்க. ஒவ்வொரு சபையிலுடைய நிறையையும் குறையையும் கர்த்தர் சொல்லும் பொழுது அதை எப்படி ஆரம்பிக்கிறாரு? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க இருக்காங்க. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எப்படி முடியுது? அறிந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரியைகளை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? எதிர்பார்க்கிறார். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மொழியில சொல்லணும்னா வாயில வடை சுடுறத விட்டுட்டு முடிச்சிருங்க, செயல்ல காண்பிக்கணும். இன்னைக்கு நம்மள கிறிஸ்தவங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்ப இங்க பாடுறோம், கை தட்டுறோம், இந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்குதோ தெரியல. அப்ப இந்த யாரு காதுக்கு அங்க விழுவுதோ அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க ஏதோ சர்ச்சை இருக்கு போல இருக்குடா, பாட்டு பாடுறாங்க, அல்லேலூயா கூட்டம் அப்படின்னு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆனா நம்மளை எப்படி மற்றவங்க அடையாளம் காணணும்னா வாயில பேசுகிறவர்களாக அல்ல. நம்ம எப்படி, இந்த கர்த்தர் நம்மள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாருங்க? கிரியை. ஆரம்ப நாட்கள்ல உங்களுக்கு அற்புதம்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, விசுவாசிச்சா நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பாருங்க, ஏசப்பா அங்க புதுசா ஒருத்தரை பாப்பாரு. அவன் உடம்பு முடியாம இருப்பான், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருப்பான், ஏதோ ஒரு பார்வை தெரியலாம இருப்பான். இப்ப ஏசப்பா என்ன கேட்பாரு? இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவ்வளவுதான். அங்க ஆண்டவர் எதை எதிர்பார்க்கல? பேசுங்க, கிரியை எதிர்பார்க்கல. நீ விசுவாசிச்சா போதும்பா. இது எந்த கட்டம்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இது எந்த கட்டம்? ஆரம்ப கட்டம். எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி சத்தமா சொல்லுங்க. இது எந்த கட்டம்? ஆரம்ப கட்டம். ஆனா இப்ப நம்ம வளர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்து நம்ம சீஷரா மாறிட்டோம். இப்ப கர்த்தர் விசுவாசத்தை மட்டும் பார்த்து அற்புதம் செய்கிறது இல்ல. இப்ப நம்மள்ட்ட கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு, விசுவாசத்தோட கிரியையை எதிர்பார்க்கிறார். பைபிள்ல ஆதாரம் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஒரே கடவுள், ஒரே கூட்டம், அவங்களுக்கு தேவை மீன், ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு கேட்காமலே கொடுக்கிறார். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, 5வது அதிகாரத்துல இருக்கு. இயேசு
அவங்க கேட்காமலேயே அவங்க தேவையை அறிந்து எதை கொடுக்கிறாருங்க? மீனை கொடுக்கிறாரு. இப்ப கவனிங்க, அதே கடவுள், அதே கூட்டம் இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துக்கு வரும்போது இதே போல அங்க மீன் பிடிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியுது. ஆனா இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன தரல? மீனை தராம அவங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு? பேசுங்க. என்ன கேட்கிறாரு? பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? இப்ப கேளுங்க, ஏன் இந்த மாற்றம்? ஏன் இந்த மாற்றம்? இந்த இடத்துல புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கல. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன கேட்கிறாரு? புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? கவனிங்க, இது ஆரம்ப கட்டம். எது ஆரம்ப கட்டம்? கேட்காமலேயே கொடுத்தது. ஏன்னா அவங்க தான் இப்பதான் முதலா இயேசுவை சந்திக்கிறாங்க. அவங்க இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க. நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா 2 மலைக்கு கிளியத்தக்க அளவு மீனை தந்த உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க? போயிடுங்க. இப்ப தன்னை குறித்த கடவுளுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியல, அழைப்பு என்னன்னு தெரியல, எதிர்காலத்துல தான் எப்படியெல்லாம் இருக்க போறோம்னு அவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யல, தெரியல. முத இயேசுப்பா அவங்களை சந்திக்கிறாரு. இப்ப அவங்கள்ட்ட போய் எதிர்பார்க்க முடியாது. இப்ப கேட்காமலேயே என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், பேதுரு எங்கேயாவது 2 மலை கிளியத்தக்க அளவு மீனை கேட்டாரா? பேச மாட்டீங்களா? கேட்டாரா? கேட்கல. ஆனா ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஆனா யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் பாவியா சந்திக்கல. எப்படி சந்திக்கிறாரு? சீஷர்களை சந்திக்கிறார். இப்ப பாவி எப்படி மாறிட்டாங்க? சத்தம் ஒரு இல்ல, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அன்னைக்கு செஞ்சதை காட்டிலும் மகிமையான அற்புதத்தை இன்னைக்கு பார்க்கணும்னா ஆண்டவர் இப்ப உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? எதை எதிர்பார்க்கிறாரு சிஸ்டர்? கிரியை, செயல்பாடை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு விசுவாசம் மட்டும் போதும். ஆனா இப்ப நீங்க யாருன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டார். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யாரு? நீங்க 10 11 அல்ல, நீங்க தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே வேறு பிரித்தார். உங்களை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். உங்களை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. எதிர்காலத்தில் உங்களை சிறந்தவர்களாக ஆக்க கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு மீனை தராம என்ன கேட்கிறாரு? பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் பைபிள் முடிக்க போறேன். பைபிள்ல ஒரு அருமையான ஒரு சகோதரி, பழைய ஏற்பாட்டுல, அவங்க பேரு சூனேமியாள். கவனிச்சுட்டே வாங்க. அவங்க பேரு சூனேமியாள். அவங்களுக்கு திருமணம் ஆகி வருட கணக்கா அவங்களுக்கு என்ன இல்லைங்க? குழந்தை இல்லை. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு என்ன செய்யறாருங்க? வருகிறார். அவர் பேர் தான் என்னதுங்க? எலிசா. தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வருகிறார். வருந்தி கூப்பிடுறாங்க. அவரா வந்தாருன்னு இல்ல, பைபிள் எப்படி எழுதியிருக்கு? வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு. அப்படி வந்த பொழுது அடுத்து என்ன சொல்றாங்க? அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க, அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க. அதோட நிறுத்தாம அவர் போன பிற்பாடு புருஷன் சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற இந்த பரிசுத்தவான் இருக்கிறாரு, இவருக்கு மாடியில நம்ம என்ன செய்வோம்? ஒரு அறைய, ஒரு ரூம கட்டி கொடுப்போம். அவர் படுக்கிறதுக்கு கட்டில ஏற்படுத்தி கொடுப்போம். அவருக்கு பெஞ்சு நாற்காலி எல்லாம் போட்டு கொடுப்போம். விளக்கு அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு புருஷன் பேசுறாங்க. இப்ப 2 பேரும் அந்த வார்த்தைய அப்படியே செயலா என்ன செய்யறாங்க? மாற்றாங்க. பணத்தை செலவழிச்சு மாடியில ஒரு வீட்டை கட்டி விலை உயர்ந்த கட்டளை வாங்கி
எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கறாங்க. இப்படி இருக்கும்போது எலிசாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அது, எவ்வளவோ வீட்டுக்கு போயிருக்கோம், ஆனா இந்த சூனேமியால் வெறும் பேச்சுல இல்லாம கடவுளுக்காக இவ்வளவு காரியத்தை செய்கிறாங்களே அப்படின்னு அவருக்குள்ளே ஆச்சரியம் ஏற்பட்டு, நம்ம போறதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி கேஎஸ்ல கூப்பிட்டு அந்த சூனேமியால வர சொல்லு. உடனே அந்த அம்மா யாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க? தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நிக்கிறாங்க. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உனக்கு இவ்வளவு விசாரணையா, இவ்வளவு அக்கறையா, எல்லாத்தையும் எங்களுக்காக நீங்க செய்யறியே, உனக்கு பதிலுக்கு நாங்க ஏதாவது செய்ய நான் நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா, வழக்கு இருக்கா, ராஜாட்ட பேசணுமா சொல்லுங்கும் போது நம்மள்ட்ட யாராவது போய் கேட்டிருந்தா என்ன சொல்லிருப்போம்? ஆனா அந்த சகோதரி சொல்றாங்க, என் ஜனத்தார் நடுவில் நான் எப்படி இருக்கிறேன்? சுகமா இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆள் சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், குழந்தை இல்ல, அந்த தாய் வாயிலிருந்து ஏதோ இருக்கிறேன்னு சொல்லல, எப்படி சொல்றாங்க? சுகமா இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆள் சொல்லுங்க பாரு, சத்தமா ஒரு ஆள் சொல்லுங்க. உங்களை எத்தனையோ பேர் கேட்கறாங்கல்ல, எப்படி இருக்கிறீங்கன்னு. தேவ பிள்ளைகள் தன்னிடத்துல குறை இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட அதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா எப்படி சொல்லணுங்க? சூப்பரா இருக்கிறேன். கையை வைத்தவரால் அதுதான் ரைட்டு. எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி பிரதர் சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு? கையை வைத்தவரால் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? நீங்க சூப்பரா இருக்கிற, நல்லா இருக்கிற, கடவுளை என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறாரு. கையை உயர்த்தவரால் சொல்லுங்க பாரு. இந்த சகோதரி தான் குறைய சொல்லல, என்ன சொல்றாங்க? உடனே பாருங்க, அந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. யார? சூனேமியால். அவங்க படி இறங்கி போயிட்டாங்க. இப்ப தான் கூட இருக்கிற கேயாசியை கூப்பிட்டு, எப்பா நீ இந்த வீட்டுல இவ்வளவு நாள் நம்ம தங்கியிருக்கோமே, அந்த வீட்டுல என்ன குறை அப்படின்னு என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. யார் கேட்கிறா? தீர்க்கதரிசி. அவன் பாருங்க, அவன் தேடி கண்டுபிடிச்சு, ஐயா இந்த வீட்டுல என்ன இல்ல சொல்லுங்க? குழந்தை இல்ல, பிள்ளை இல்ல, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இல்ல, செல்வம் இருக்கு, வயல் இருக்கு, வீடு இருக்கு, பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா என்ன இல்ல? குழந்தை இல்ல. கவனிங்க, குழந்தை இல்லைன்னு மட்டும் சொல்லாம கூடுதலா ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரு கொஞ்சம் வயசானவர், இவங்களுக்கு வயசு கம்மி, அவருடைய வீட்டுக்காரருக்கு ரொம்ப வயசானவர். உடனே பாருங்க, எலிசா சொல்றாரு, ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் வருவேன், அப்ப உனக்கு என்ன இருக்குங்க? குழந்தை இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தீர்க்கதரிசி யாரு? சும்மா அடிச்சு விடுறவங்க அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவர்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தீர்க்கதரிசி யாரு? தேவனுடைய வாயாய் விளங்குகிறவர்கள். இப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சொன்னபடியே அந்த வீட்டுல என்ன வந்துருச்சுங்க? குழந்தை வந்துருச்சு. வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். தயவு செய்து எல்லாரும் எடுங்க. பக்கம் 469. ஆமா, எல்லாரும் எடுப்பான். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 17வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றால் அந்த பிள்ளை வளர்ந்தான். போதும். இப்ப இங்க பாருங்க, அந்த வீட்டுல இப்ப என்ன வந்துருச்சுங்க? சொல்லுங்க.
குழந்தை வந்துருச்சு. அந்த குழந்தை இப்ப என்ன பண்ணிடுச்சு? வளர்ந்துருச்சு. இப்ப ஒரு நாள் வயல்ல அறுப்பு அறுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்பா எங்க இருக்கிறாரு? வயல்ல இருக்கிறாரு. இந்த புள்ள அப்பா கூட போய் என்ன செய்யுது? துணையா அங்க இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த புள்ளைக்கு திடீர்னு ஒரு தலைவலி வருது. அவ்வளவுதான். அப்பாட்ட போய், அப்பா தலை வலிக்குதுப்பா, தலைவலி என்னால தாங்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு ஆளை அனுப்பி இவனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுருங்க, கவனிச்சுட்டே வாங்க, மிக முக்கியமான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்ப அப்பாட்ட இருந்த புள்ள எங்க வந்துருச்சுங்க? அம்மாட்ட. பைபிள் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? இப்ப அந்த புள்ள தாயினுடைய மடியில படுத்து மத்தியானம் தாண்டுகிற நேரத்துல தாயினுடைய மடியிலேயே செத்துருச்சுன்னு எழுதியிருக்கு. வாசிங்க அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 20வது வசனம். சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபு இந்த விசுவாசத்தின் கிரியையை சொல்லும் போது அந்த அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்ன, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. சபைக்கு வரீங்க, கர்த்தரை பாடுகிறது நல்லா இருக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறது நல்லா இருக்கு, சில நேரம் தேவ பிரசன்னத்துல இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா நம்ம திரும்பவும் எங்க போக வேண்டியது இருக்கு? உலகத்திற்கு. திரும்பவும் சில சவால்களை நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சந்திக்க வேண்டியது இருக்கு. மன ரீதியாய் சரீர பிரகாரமாய் நிறைய சோதனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட சவால்கள் சோதனையில நீங்க அகப்படும் போது அவர் அழகா சொல்லி தராரு. அதுல நீங்க தோற்றமும் செய்யலாம், இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஜெயிச்சு நீங்க பெரிய சாட்சியாவும் மாறலாம். நீங்க ஜெயிக்கணும்னா வெறும் விசுவாசம் போதாது. முடிச்சிருங்க. அந்த விசுவாசத்தோட சேர்ந்து எது இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. எல்லாம் பேசுங்க. எது இருக்கணும் சொல்லுங்க பிரதர்? கிரியை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா இருந்த சத்தம் போதாது. எது இருக்கணுங்க? கிரியை. இப்ப பாருங்க, இந்த சகோதரிட்ட விசுவாசம் வார்த்தையா இல்ல, எப்படி இருக்கு? இவங்கள்ட்ட கிரியையா இருக்கு. எப்படி இருக்கு? புள்ள பறக்கிறதுக்கு முன்னாடியும் கிரியை இருக்கு. முடிச்சிருங்க. புள்ள இறந்ததுக்கு அப்புறமும் கிரியை இருக்கு. நான் எப்படி சொல்றேன்? இப்ப நான் சொல்றேன், இறந்ததுக்கு முன்னாடி எப்படி கிரியையா இருந்துச்சு சொல்லுங்க. அவங்க மனசுல, அவங்க இருதயத்துல எதை விசுவாசிச்சாங்களோ அதை செயலா என்ன செஞ்சாங்க? மாத்தினாங்க. ஊழியக்காரரை வருந்தி கூப்பிடுறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க, அடிக்கடி வாங்கன்னு சொல்றாங்க, அடுத்து அவருக்குன்னு ஒரு வீட்டை கட்டி தராங்க, கட்டில் வாங்கி போடுறாங்க, மேஜை நாற்காலியை போடுறாங்க, அவங்க ஒரு விளக்கை ஏற்படுத்தி வைக்கிறாங்க, அவர் அங்க தங்க வைக்கிறாங்க. அடிக்கடி வந்து இப்ப அந்த வீட்டுல தங்குற அளவுக்கு அவரு மாறிட்டாரு. என்ன கவனிங்க, இப்படி கர்த்தரை கனப்படுத்துற குடும்பத்துல எப்படிப்பட்ட சோதனையில் இந்த குடும்பம் அகப்பட்டுச்சு? இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. இப்ப இந்த அம்மாவுக்கு கேள்வி பாருங்க, சண்டைக்கு போயிடுச்சு. யார்கிட்ட? ஊழியக்கார்ட்ட சண்டைக்கு போயிடுச்சு. என்ன சண்டைக்கு? நான் புள்ள கேட்டனா? பைபிள்ல இருக்கா இல்லையா? புள்ள நான் கேட்டனா? நீங்க ஏதாவது வேணும்னு கேட்கும் போது எனக்கு இந்த குறை இருக்குன்னு சொன்னா, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமா இருக்கிறேன் தானே சொன்னேன். நான் புள்ளைய கேட்கலையே. இப்ப புள்ள பிறந்தது ஆச்சரியம், அதிசயம் தான். ஆனா இந்த புள்ள இப்ப என்ன செஞ்சிருச்சு? செத்துருச்சு. இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி
இயேசுவின் நாமத்தினால உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. பைபிள்ல இறக்கிறதுக்கு, இந்த பிள்ளை இறந்து போறதுக்கு முன்னாடியும் இந்த சகோதரி விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க? செயல்ல, கிரியையில. இப்ப இறந்து போயிடுச்சு. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளை, அதுவும் குழந்தை இல்ல, அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு வயலுக்கு போய் வந்து கூடவே படுத்து பாசமா இருந்த குழந்தை இறந்துருச்சுன்னு ஒண்ணு தாய் என்ன செஞ்சிருக்கணும் சிஸ்டர்? தாய்மாரெல்லாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? அழுது கூப்பாடு போட்டு, தெருவை கூப்பிட்டு, எய்த்தோடு பக்கத்தோட கூப்பிட்டு, அடுத்து புருஷனுக்கு இந்த செய்திய சொல்லி, அடுத்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அந்த செய்திய சொல்லி, உடனே சாமினாலாம் போட்டு, சேரெல்லாம் போட்டு, பாஸ்டுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, இது என்னங்க நடக்கணும்? ஆனா இந்த அம்மா, ரொம்ப முக்கியமான காரியம், இந்த அம்மா இறந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைய நேர எங்க தூக்கிட்டு போறா? ஊழியக்காரர் படுத்திருந்த அந்த மேல் வீட்டாவைக்கு அந்த படுக்கையில கிடத்திட்டு கதவை என்ன செஞ்சிட்டா? பூட்டி. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்ன செஞ்சிட்டா? பிரதர், கதவை பூட்டிட்டா. கவனிங்க, இப்ப குழந்தை இறந்துருச்சுங்கிறது இவங்களுக்கு தவிர வேற யாருக்கும், சத்தமா பேசணும், வேற யாருக்கும் தெரியல. நீங்களா இருந்தா என்னமா பண்ணிருப்பீங்க? முதல்ல யார்கிட்ட சொல்லியிருப்பீங்க சொல்லுங்க? வீட்டுக்காரருக்கு. ஏன்னா ஏற்கனவே பைபிள்ல போட்டிருக்க, அவர் யாருங்க? வயசானவர். நீங்க சொன்ன உடனே அப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு, உங்களுக்கு புரியுது பாத்தீங்களா? அடுத்து அந்த பாடி அங்கிருந்து வரும். ஏற்கனவே வீட்டுல ஒரு பாடி கிடக்கு. ஒரு விசுவாசி எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு எத்தனை அற்புதமான ஒரு வேத பகுதி பாருங்க. அல்லையா சொல்லுங்க பாருங்க. இவங்க அழல, பிரதர், புள்ள செத்துருச்சு, அழல, கூச்சல் இடல, எய்த்த வீடு பக்கத்து வீடுக்கு இருங்க பாத்துக்குங்கன்னு சொல்லல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள வச்சு இணைஞ்சிருச்சுங்க. அந்த பணத்தை பூட்டிட்டு புருஷன்டி சொல்லாம இந்த அம்மா நேரம் எங்க போறாங்க சொல்லுங்க? தீர்க்கதரிசியை தேடி இவங்க நேரா போறாங்க. தூரத்துல எலிசா என்ன செய்றாருங்க? அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது. இப்ப ஊழியக்காரரை சந்திக்க போகணும்னா பல மைல் தூரம் போகணும். கழுத அதுல பிரயாணமா போகணும். இப்ப கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வரணும். இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? வயல்ல இருக்கிறாங்க. புருஷன்ட்ட போய் அனுமதி கேட்கறாங்க. இங்க நான் யாரை பார்க்கணும்? இத மாதிரி தேவனுடைய மனுஷனை நான் பார்க்கணும். உடனே அவங்க புருஷன், அப்படி என்ன அவசரம்? இது அமாவாசையும் அல்ல. அந்த வசனத்தை வாசிப்பா. 23 470 பக்கம் 23வது வசனம். அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல, இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். இப்ப பாருங்க, இப்படி மடக்கி புருஷன் கேட்கும் போதாவது நினைச்சிருக்கணும், சொல்லி இருக்கணும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? பதில் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று. அவ்வளவுதான். கையை சொல்லுங்க பார்ப்போம். புருஷனா இருந்தாலும் ஒரு காரியத்தை எவ்வளவு அழகா கையாளுறாங்க. ஒத்துக்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். இத வாசிக்கும் போது உங்க குணத்தோட இதை இணைச்சி நீங்க இருந்தாங்க என்ன கலாட்டம் ஆயிருக்குங்கிறத புருஷன் கேட்கிறாரு. இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல, எதுக்கு அந்த ஊழியக்காரர் இப்ப பார்க்க போறா அப்படின்னா, அதெல்லாம் ஒரு வேலையா நான் போறேன், நீங்க ஆளை மட்டும் என்ன செய்யுங்க அனுப்பிச்சுடுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? கூட வருகிற வேலைக்காரனுக்கும் தெரியல யார் இறந்துட்டாங்கிறது. என்ன பண்ணு சொல்றாங்க? நான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க.
தேவனுடைய ஊழியக்காரர் தூரத்தில் இருந்து இந்த காட்சியை பார்க்கிறாரு. யார் வருகிறா? சூனேமியால் வருகிறார். பார்த்த உடனே ஊழியக்காரர் கேட்கிறாரு, நீ சுகமா இருக்கிறியா? கையை உயர்த்தி ஒரு அலையில சில பார்ப்போம். உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? உன் புள்ள சுகமா இருக்கா? ஒரு தேவ புள்ள, நல்லா கவனிங்க, உங்க வாயிலிருந்து எப்பொழுதும் மற்றவங்களை விசாரிக்கும் போது என்ன சொல்லணுங்க? சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு அலையில சில பார்ப்போம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரும் அன்பா பேசணும். இந்த ஊழியக்காரர் கேட்கிறாரு, நீ நல்லா இருக்கிறியா? சுகமா இருக்கிறியா? உன் புருஷன் சுகமா இருக்கிறாரா? பிள்ளை சுகமா இருக்கா? உடனே பாருங்க, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க? சுகம்தான். என்ன வாசிப்பா நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றால் அவள் எப்படிங்க சொல்ல முடிஞ்சிச்சு? சிஸ்டர் கவனிங்க, சொல்லுங்க. ரைட்டு, தெருவுக்கு தான் சொல்லல, எய்த்த வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லல, புருஷனுக்கு சொல்லல. இப்ப கேட்கிறது யாரு? ஊழியக்காரர். இப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றாருங்க? கையை உயர்த்தி ஒரு ஆள் இல்லையா சொல்ல. இப்ப அந்த ஊழியக்காரரை பார்த்த உடனே அந்த அம்மா போய் பாதத்துல விழுந்து அழுகுறாங்க. உடனே கேயாசி ஓடி வந்து தடுக்கிறாரு. தப்பா விட்டு, அவளுடைய ஆத்மா துக்கம் கொண்டாடு இருக்கு. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? காரியங்களை மறைச்சிட்டாரு. இப்ப அடுத்து சில காரியங்கள் நடக்கு. இப்ப எலிசா என்ன செய்யறாருங்க? சூனேமி ஆளோடு கூட புறப்பட்டு போறாங்க. மேல் வீட்டு அறைக்கு அவர் படுக்கிற இடத்துக்கு போகிறாரு. பைபிள்ல எழுதியிருக்கு, அந்த பிள்ளை எப்படி கடந்துச்சான்? வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். என்ன பாருங்க, ஏறக்குறைய எவ்வளவு நேரம் ஆச்சோ தெரியல, அந்த புள்ள செத்து அந்த அறையில கிடக்கு. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி அந்த புள்ள மேல விழுந்து ஜெபம் பண்றாரு. அப்புறம் எந்திரிக்கிறாரு, இங்கும் அங்குமா நடக்கிறாரு. திருப்பி அந்த புள்ள மேல விழுந்து ஜெபம் பண்றாரு. திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கு. அந்த பிள்ளைக்குள்ள உயிர் வந்து 7 முறை தும்மி, அதை வாசிக்க கேட்போம். அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கையை உயர்த்தி சத்தமாய் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. தயவு செய்து தேவ ஜனங்கள் கவனிங்க. நான் கேட்கிறேன், ஒருவேளை இந்த அம்மா தீர்க்கதரிசியை தேடி போகாம, கர்த்தரை தேடாம, உள்ள செத்துருச்சு அப்படின்னு கதறி அழுது புருஷனுக்கு தெரிவித்தா வயசானவன் நெஞ்ச பிடிச்சி அவனும் செத்து, அங்கிருந்து சொந்தக்காரங்களாம் வந்து வேலை எங்களுக்கு அதிகமா இருக்கு, நாளைக்கு எடுக்கணும், என்ன நாளைக்கு இன்னைக்கே எடுன்னு சொல்லி என்னஞ்சிருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த அம்மாட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, நான் இந்த ஆசீர்வாதத்தை கேட்கல, ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை விட நான் இன்னொன்னு சூப்பரா சொல்ல விரும்புறேன். எங்களுடைய முயற்சியினால் கிடைத்த ஆசீர்வாதம் அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் கிடைத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் வீட்டுல இந்த ஊழியக்காரருக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். ஆண்டவர் என் கிரியையை பார்த்து என் வீட்டுல என்ன குறைன்னு கர்த்தர் அறிஞ்சு வார்த்தையே சொல்லி, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து ஒரு உற்பவ காலகட்டத்தில் வரும்போது உனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வார்த்தையை சொல்லி எனக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனால வார்த்தையை கொடுத்தவர்கிட்ட நான் என்ன செய்யல, நான் போவேன். அவனுடைய கிரியை பாருங்க.
அந்த குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க கர்த்தரை தான் விசுவாசிச்சாங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மேலதான் தன்னுடைய நம்பிக்கை வச்சிருந்தாங்கிறத எப்படி வெளிப்படுத்துறாங்க சிஸ்டர் சொல்லுங்க? கிரியையினால. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப இறந்ததும் யாருக்கும் தெரியாது, முடிச்சுங்க. உயிர் பிழைச்சதும் யாருக்கும் தெரியாது. சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு போனோன்னு ஒருவேளை அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ கொஞ்சம் அவர் இருதயெல்லாம் நான் ஒன்று சொல்ல போறேங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சு சிறப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இப்படி புள்ள தலைவலிக்குன்னு அனுப்பிச்சு விட்டீங்களே, வீட்டுக்கு வந்து புள்ள மடியில அவன் மடியில இந்த புள்ளைய உட்கார வச்சுட்டு சொல்லியிருப்பான். இப்ப உயிரோட இந்த புள்ள என்ன பண்ணுது, அப்பா மடியில உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லியிருப்பாங்க. பாருங்க, இந்த கிரியைய எது பார்த்துக்கிட்டு இருந்துச்சு? பரலோகம். அல்லேலூயா. ஐயோ, என் புள்ள எவ்வளவு ஆச்சரியம், மற்றவங்களை போல நடக்காம என் மேல இருக்கிற நம்பிக்கையின் விசுவாசத்துல ஆளாம கதறாம ஊரை கூப்பிடாம புருஷன் சொல்லாம தேவன் தம்முடைய வார்த்தையின் பேரில தந்த புள்ள, அதனால அவர் திரும்பியும் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அதனால நான் ஆள தேவையில்லை, என் புருஷன் சொல்ல தேவையில்லை. நான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்க விசுவாசம் உயிரோட இருக்குமையாகில் செத்ததை கூட உயிரோட நீங்க கொண்டு வந்துடலாம். கையை உயர்த்தி ஒரு அளவில் சொல்லுங்க. ஆனா உங்க விசுவாசம் செத்து போய் இருந்துச்சு, உங்க விசுவாசம் செத்ததா இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் இழந்து தான் நம்ம என்ன செய்யணுங்க, நிக்கணும். உங்க விசுவாசம் உயிர் உள்ளதா இருக்குமே ஆகியது சொல்லுங்க, செத்ததை கூட உயிரோடு திரும்பி கொண்டு வர முடியும். கையை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த அருமையான இந்த மாலை நேரத்துல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஆரம்ப நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எல்லாம் ஈஸியா கிடைச்சிச்சு. அழுத உடனே கர்த்தர் சில காரியத்தை செய்தார். நீங்க கெஞ்சின உடனே சில அற்புதம் நடந்துச்சு. சில சுகம், சில விடுதலை, சில மாற்றங்கள் உடனுக்குடனே நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குங்க, போராட வேண்டியது இருக்கு பாஸ்டர். கடந்து அழுதாலும் கெஞ்சினாலும் கர்த்தர் தர மாதிரி தெரியல. அர்த்தம் அது இல்ல, அன்னைக்கு விட இன்னைக்கு கர்த்தர் சிறப்பானதை தர விரும்புறாரு. ஆனா எதின் அடிப்படையில தர விரும்புகிறார்னா அவர் கிரியையின் அடிப்படையில தர விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்ல பார்த்தோம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஆண்டவரே இந்த சூனேமியால போல என் விசுவாசத்தை பேச்சுல இல்லப்பா, நான் எதில் காண்பிக்கிறவனா நான் மாறணும்னா கிரியையில. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. எதில் காண்பிக்கிற நபரா நான் மாறணும், கிரியையில. அனுதினம் இந்த உலகத்தோடு நான் போராடும் பொழுது, பாவத்தோடு, பிசாசோடு, பண நெருக்கத்தோடு, பொல்லாதவர்களோடு, வேதனையோடு, வியாதியோடு போராடும் பொழுது பரலோகம் அங்கிருந்து எதை பார்க்கணும் சொல்லுங்க, விசுவாசத்தை. அந்த விசுவாசத்தை எப்படி பார்க்கணும்? பரலோகம் பார்த்துட்டே இருந்திருக்கும். ஐயோ இந்த அம்மா என்ன செய்ய போதோன்னு எல்லாம் பாருங்க, அப்படி ரொம்ப கிளீனா, நம்ம நிதானமா, பதட்டப்படவே இல்லை. அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசுல படுது. என்ன படுதுன்னா, நான் இந்த ஆசீர்வாதத்தை கேட்கவே இல்லை, கர்த்தர் கொடுத்தா. எப்படி கொடுத்தாருன்னா வார்த்தையின் பேரில் கொடுத்தார். என் வீட்டுல இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஒருவேளை எனக்கு இளம் வயசு, ஆனா என் புருஷன் கிழவனா ஆயிட்டான். இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை. இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு. யாரால வந்திருக்கு? என்னால வந்துச்சா இல்ல என் புருஷனால வந்துச்சா? ரெண்டுமே இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் பேர்ல வந்துச்சு. அல்லேலூயா. இதை கொடுத்தது யாரு? கர்த்தர். இப்ப
கர்த்தரே என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு. நான் இப்ப என்ன செய்ய போறேன், கர்த்தர்கிட்டே நான் என்ன செய்ய போறேன், போக போறேன்னு அவன் எடுத்த அந்த முயற்சி. நான் மதியானம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். ஒருவேளை அந்த வயசான புருஷனுக்கு சொல்லி இருந்தா சத்தியமா நெஞ்சு பிடிச்சிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க, அங்கேயே உட்கார்ந்து அவர் உயிர் போயிருக்கும். ஆமா, இது எதையும் செய்யாம அவன் அமைதியா போய் பூட்டுனதையும், அடுத்து ரெண்டாவது நேர கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாரே, அந்த ஊழியக்காரர்கிட்டயே போவோம் அப்படின்னு போனதையும், திரும்பி ரிட்டர்ன் வந்து அந்த யார்கிட்டையும் சொல்லாம அந்த ஊழியக்காரர் அந்த அறைக்குள்ள போய் ஜெபித்து எல்லாமே ரகசியமா முடிஞ்சிருச்சு. அக்கம் பக்கத்துல வீடு இருக்கு, ஆனா ஆச்சரியமான செய்தி யாருக்குமே தெரியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லாமல் இருக்கலாம். எப்படி இந்த சூனேமியலுக்கு இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையோ அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால பாஸ்டர் இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. நல்ல கைதட்டு. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. ஆமென். போன்ற வாக்கு தத்துவம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்கு தத்துவம் சூழ நின்று விசுவாசத்தால் உரிமை கொள்வான், விரைந்து முன்னேறிடுவான். ஆமென். Holy Spirit of God. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆரம்ப நாட்கள்ல நடந்த இந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நான் இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன். ஆரம்ப நாள்ல இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் நெருங்கிடுச்சுன்னா அந்த
வருஷம் கர்த்தர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சபையில ஒவ்வொரு வருஷமும் இங்க என்ன உண்டுங்க? சாட்சி ஆராதனை எல்லா சபையிலையும் உண்டு. ஆனா யோசிச்சு பாருங்க, சபை ஆரம்பிச்ச அந்த 1-2 வருஷம் இங்க வந்து சொல்லுகிற சாட்சியை கேட்டா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப சில வருஷம் போன பிற்பாடு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? சாட்சி சொல்ல வாங்க வாங்க வாங்க, ஏதாவது டூப்பாவது விடுங்க. ஏன் ஏன் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கல? அததான் புரிஞ்சுக்கணும். ஏன் நடக்கல? கர்த்தருடைய கை குறுகி போயிடுச்சோ? இல்ல, அன்னைக்கு விசுவாசத்தை பார்த்து எல்லாம் செஞ்சாரு. ஆனா இப்ப நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எதை எதிர்பார்க்கிறாரு? கிரியை. அல்ல சொல்லுங்க பாரு. நான் கேட்கிறேன், அந்த அவர் எதிர்பார்க்கிற கிரியைய நீங்க தருவீங்கன்னா, அன்னைக்கு பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை வந்துச்சுங்கிறது ஒரு பெரிய சாட்சி தான். நான் கேட்கிறேன், அதை விட பெரிய சாட்சி செத்த புள்ள உயிரோடு எழுந்துச்சுங்கிறது தான். எல்லார் வீட்லயும் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா இறந்து போன பிள்ளை உயிரோடு எழும்புனது யார் வீட்டுல தான்? சொல்லுங்க, சூனியமேல் வீட்டுல தான். ஏன்? விசுவாசத்தோட கர்த்தர் எதையும் சேர்த்து எதிர்பார்க்கிறார், கிரியையா. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னு ஜெபம் பண்றோம். ஆனா எது இல்ல? எது இல்ல பிரதர்? அடுப்புல நெருப்பு போடாமலேயே பால் உண்ண பொங்கலனா எப்படியா பொங்கும்? அல்ல சொல்லுங்க பாருங்க. ஆமா, இன்னையிலிருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறோம்? ஆண்டவரே, தைரியமா நான் என்ன பண்ண போறேன்? விசுவாசத்தோடு நான் எதையும் நான் வெளிப்படுத்த போறேன். கிரியை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. ஆமா, அததான் அந்த அதிகாரத்துல யாக்கோபு 2 பேரை குறிப்பிட்டு அந்த அதிகாரத்தை முடிச்சிட்டாரு. ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம் குறிப்பிடுறாரு? ஆபிரகாம் சொல்லும் போது விசுவாசத்தை கிரியையினாலே செயல்படுத்தினான். என்ன கிரியையினால? என்ன கிரியையினால? ஆண்டவர் பிள்ளைய பலியிடுன்னு சொன்னாரு. அவன் அதை அப்படியே என்ன செஞ்சாரு? சொல்லுங்க சிஸ்டர், செஞ்சாரு. அப்ப விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆகல. எப்படி மாறினாரு? கிரியையினாலே. கையை உயர்த்தி வரல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில ஒரு வேசியை குறிப்பிட்டு வாசிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும், என்ன பாருங்க, யாரு ராகாப் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளாக்கப்பட்டான். பழைய ஏற்பாட்டுல ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து எழுதியிருக்கு. அந்த ஊருக்கு வேவு பார்க்கும்படி தேவ தூதர்களை கர்த்தர் அங்க அனுப்பும் போது அவங்க தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை அவங்க சொன்ன செய்திகள் புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு அது அவங்க சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அங்கிருந்த பொல்லாதவருடைய கைகளுக்கு அவர்களை தப்புவிக்கும்படி விசுவாசத்தோட வேறு வழியாய் அனுப்பிவிட்டான். இதெல்லாம் அவங்க நம்பினாங்க. அதனால பைபிள்ல போட்டிருக்கு, கிரியையினாலேயே. அந்த வசனத்தை முடிப்பா என்ன போட்டிருக்கு? அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ஐயோ, உயர்த்தி ஒரு ஆள் சொல்லுங்க பாரு. எப்படி நீதிமானாக்கப்பட்டால்? கிரியையினால. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எபிரேயர் புஸ்தகத்துல விசுவாசிய பட்டியல்ல யாருடைய பேரும் இருக்கு? இந்த ராகாப்பு வேசியுடைய பேரு இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், அவ வேசிதான், ஆனா அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் பேச்சுல இல்லாம எப்படி இருந்துச்சுங்க? கிரியையில இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காரியத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு ஏன் என் குடும்பத்துல கர்த்தருடைய செயல்பாடு இல்லை,
ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரல? ஏன் இன்னும் காரியங்கள் லேட் ஆகிட்டே இருக்கு? என் குடும்பம் இன்னும் ஏன் பரிதாபத்துக்குள்ள இருக்கு? ஏன் என் குடும்பத்துல ரட்சிப்பு இன்னும் இல்லை? ஏன் என் குடும்பத்துல சமாதானம் இல்லை? என் குடும்பத்துல இன்னும் ஆசீர்வாதம் ஏன் இல்லை? ஏன் சாட்சி அன்னைக்கு சொன்ன மாதிரி அற்புதங்கள் இன்னைக்கு என் குடும்பத்துல ஏன் நடக்க மாட்டேது? அப்படின்னா என் வாழ்க்கையில எது இல்லாம போயிடுச்சு? விசுவாசம் இருக்கு. அதனாலதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க வரீங்க? சர்ச்சுக்கு வரீங்க. ஆனா எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? முடிச்சிருங்க. கிரியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க அத கர்த்தர் எதிர்பார்க்கிற செயலை நான் செய்வேங்கிறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கிரி, அந்த விசுவாசத்தோட அந்த செயலை சூனேமியால் செய்தது போல புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன இருந்துச்சு? கிரியை இருந்துச்சு. முடிச்சிருங்க. பிள்ளை இறந்ததுக்கு பிற்பாடும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நீங்கள் நானும் சூனேமியல் இடத்துல இருந்திருந்தோம்னா என்னமா பண்ணியிருப்போம்னு நான் சொல்றேன். எப்படி இருக்கிறோங்க? ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சோம், வீடு கட்டி கொடுத்தோம், உங்களுடைய ஊழியக்காரர் தங்குறதுக்கு மெத்தெல்லாம் போட்டு கொடுத்தோம், நாற்காலியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். நீங்க எங்களை இப்படி விட்டுட்டு நான் உங்கள்ட்ட என்ன கேட்டோம்? ஆண்டவரே சுகமா இருக்கிறோம் அப்படின்னு தானே நான் சொன்னேன். ஒன்றும் கேட்கலையே. ஆனா என் குடும்பத்துல இன்னைக்கு என்ன வந்துருச்சுங்க? இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமா கர்த்தரை திட்டி தீர்த்திருப்போம். ஆனா அந்த சகோதரி இது எதையுமே அவங்க என்ன செய்யல. அப்ப நான் கேட்கிறேன், இந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்குமா? இருந்திருக்கும். இவ்வளவுலாம் நான் கர்த்தருக்காக செஞ்சு எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எண்ணம் இல்லாம இருந்திருக்காது. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனா அதை தாண்டி அவங்களுக்குள்ள இருந்த காரியம் என்னன்னா, நான் புள்ள ஆண்டவர்கிட்ட கேட்கல, கேட்காத காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அது எங்களால ஆகல, கர்த்தர் தான் அதை செஞ்சாரு. அப்படின்னா கர்த்தர் தருவாருன்னா நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டா தருவாரு அப்படின்னா புடுங்குவாரு? ஹல்லேலூயா. இந்த சூனேமியால் நான் கர்த்தர்கிட்ட கேட்கல, அவர் எனக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரு? கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. அதனால அவர் திரும்பி என்ன செய்ய மாட்டாரு? பிடுங்கிக்க மாட்டாரு. அதனால நான் அழ தேவையில்லை, அதனால கூப்பாடு போட தேவையில்லை, எய்த்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சொல்ல தேவையில்லை, யாருக்கும் சொல்ல தேவையில்லை, புருஷனுக்கும் சொல்ல தேவை இல்லை. கர்த்தர் என் பிள்ளைக்கு திரும்ப உயிர் கொடுப்பார். கொடுத்தாரா? கொடுத்தாரா? இந்த அற்புதம் உங்க வீட்டுல நடக்குமா நடக்காதா சிஸ்டர்? நான் சொல்றேன், குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சாட்சியா இருந்தாலும் அதை விட எப்பேற்பட்ட சாட்சியாக அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா, செத்து போன என் பிள்ளைய கர்த்தர் மீண்டும் உயிரோடு தந்தாரியா. அல்லேலூயா. நான் சொல்றேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், புரிஞ்சுங்க, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசம் இருந்தா நீங்க இப்படி அறிக்கை செய்யுங்க, இதுவரை கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் பெற்று ஆச்சரியப்பட்டதல்ல, இனி நான் பெறப்போகிற ஆசீர்வாதம், இனிய வாழ்க்கையில நடக்க போகிற அற்புதம், அது எப்படி இருக்க போகிறது என்றால் மூச்சடைத்து போகத்தக்கதாக, மூச்சடைத்து போகத்தக்கதாக அப்பேற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்துல எழுதியிருக்கு, முந்தின ரசத்தின் ருசியை பார்க்கலாம், பிந்தின ரசத்தின் ருசி எப்படி இருந்துச்சா? மிகுந்த சுவையா இருந்ததா. இப்ப வாயை திறக்கணும் நீங்க, ஆண்டவரே அற்புதங்கள், ஆண்டவரே இனிதான் என் ஜீவியத்துல ரொம்ப வித்தியாசமான விதத்துல, ஆச்சரியமான விதத்துல,
அற்புதமான விதத்தில், பிரமிக்கத்தக்க விதத்தில், சொல்லுங்க, மூச்சடைத்து போகத்தக்க விதத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்ததல்ல, இனி நடக்க போகிறது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. பரலோகம் அதை பார்க்கட்டும். அந்த கிரியை இங்கேயே துவங்குங்க, இங்கேயே துவங்குங்க சிஸ்டர், இங்கேயே துவங்குங்க பிரதர். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஆச்சரியம் நடக்க போகிறது, உங்க வீட்டுல அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எதுக்காக அழுது கொண்டிருந்தீங்களோ, எதற்காக காத்து கொண்டிருந்தீங்களோ, எதற்காக ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ, எதற்காக போராடி கொண்டிருந்தீங்களோ, அதை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் வரப்போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ரெண்டு ரெண்டு கையை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். சிந்தனையை சிதற விட வேண்டாம். Leituni muraba shando regatuni marakuri andaralavia. Retuni muraba shanda randa namurateri andarala karadurivia. Hallelujah, hallelujah. அவமானப்படுகிறது போல சூழ்நிலை வந்துச்சுதான், ஆனா அவமானப்பட கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. தன்னை குளிக்கிற நிலைமை வருகிறது போல நடந்துச்சுதான், ஆனா அந்த குடும்பம் தலை குனிகல. சாப்பிட்டா நினைச்சான், உன் வீட்டு வாசல்ல நான் டென்ட்டை போட்டுடுறேன் பாரு, உன் வீட்டுல ஒரு மரணத்தை ஏற்படுத்திடுறேன் பாரு. நீ கர்த்தரையா உயர்த்துகிற, நீ ஆண்டவரையா உயர்த்துகிற, ஆண்டவர் மேலேயா நம்பிக்கை வச்சிருக்கிற, கர்த்தரா செய்வார்னு காத்துட்டு இருக்கிற, உன்னை அவமானப்படுத்திடுறேன் பாருன்னு சாத்தா செயல்படலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்லுகிறேன், அந்த சாத்தானுடைய திட்டங்கள் தோல்வியில முடியுமே ஒழிய நீ தோற்று போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டா. இந்த ராத்திரி நேரத்திலும் கூட கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் சிஸ்டர். அல்லேலூயா. அனுமதிப்போம், 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 அனுமதிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போகல சிஸ்டர், கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய போகிறார்? அல்லேலூயா. இவ்வளவு நாள் இந்த கொஞ்ச பலன் இருந்தும் நீங்க அவரை மறுதலிக்காமல், நீங்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டது பரலோகம் அறிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் திறந்த வாசல் வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தரும் பூட்ட அனுமதிக்க மாட்டேன். பரலோகம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, தேவ பிள்ளைகள் மேல அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலான நன்மை அவங்க சிரசில ஊற்றப்படுவதாக. Yes, yes, yes. Hallelujah. Shakala. Retana moura hatpano shigu tanakiara. Letpana mushiba kabura handarabana.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எங்க குடும்பத்தில் மேல் இறங்கி வரட்டும். பிரச்சனைகள் மேல இறங்கி வரட்டும். போராட்டத்தின் மேல இறங்கி வரட்டும். எங்கெங்கெல்லாம் எங்க வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கிறோமோ அவைகளில் மேலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. எருசலேமே உன்னை மறந்தார் பலகரம் செயலிலக்கும் எருசலேமே உன்னை மறந்தார் பலகரம் செயலிலக்கும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளவே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளவே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே
கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்படி நான் உணர்த்தப்படுகிறேன். ஏன் அந்த சகோதரி இறந்த குழந்தையை தூக்கி கொண்டு எலிசாவிடம் போகாம தன் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு ஏன் போனா? வெளியில சொன்னா என்ன நினைப்பாங்க? கடவுள் இந்த குழந்தைய கொடுத்தார், கடவுள் இந்த குழந்தைய கொடுத்தாருன்னே சொன்னியே, இப்ப அந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி ஆகணும்? கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கதவை போட்டு நான் சொல்றேன், இந்த மாலை நேரத்துல கர்த்தர் எதை திரும்ப கூர்ந்து கவனிக்கிறாரு? இந்த காரியம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எதெல்லாம் பூட்டி வைக்கிறீங்களோ யார்கிட்ட சொல்லுவேன்? இதை யார்கிட்ட நான் தெரியப்படுத்துவேன்? இது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு எதெல்லாம் நீங்க உங்க இருதயத்துல பூட்டி வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடிவு காலத்தை அனுப்புவாராக. எத்தனை பேருங்க நம்புறீங்க? ஆமாண்டவரே, என் வாழ்க்கையிலையும் வேற வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் பூட்டி வைத்திருக்கிற நிறைய காரியம் என் உள்ளத்துல இருக்கு. இந்த மாலை நேரத்துல சூனேமியாளுக்கு ஒரு அற்புதமான விமோச்சனத்தை தந்த ஆண்டவர் எனக்கு நீங்க தர வல்லவரா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதை பிணன்னு நினைச்சு பூட்டி வைத்தாலும் இப்ப அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போனால் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்லுகிறேன், ஒரு நேரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நமக்கு வரும். யாக்கோபு எழுதும் பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லி ஆரம்பித்து விசுவாசத்தையும் கிரியையும் சொல்லி அந்த விசுவாசத்தை கிரியையினால் செயல்படுத்தின பரிசுத்தவான்களை சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். ஜெயமாய் முடிகிறது. தைரியம், அது படிக்கும் போது அவ்வளவு தைரியம். நான் சொல்லுவேன், நீங்க இருக்கிற இடத்துல அவமானப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க வீட்டுல கூக்குரல் இருக்காது, ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? சங்கார தூதம் வரலாம், ஆனா உன் வீட்டுக்குள்ள அது நுழைய முடியாது. அது விலகி சொல்லும். எகிப்தியர் வீட்டுல புலம்பல் இருக்கும், ஆனா கர்த்தர் உங்க வீட்டுல புலம்ப இடம் தரமாட்டா. நீங்க ரத்தத்துக்குள்ள இருக்கிறீர்கள். நல்ல